மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு தாழ்மையின் ஜெபம். அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். 138ஆம் சங்கீதத்திலே தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவர்களையோ தூரத்திலே வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மரியாள் தேவ ஜனங்களுக்குள்ளாக இந்த உலகத்து ஜனங்களிலே மிகவும் தாழ்மையுள்ள ஒரு பெண்ணாய் காணப்பட்டாள். எனவேதான் ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி அந்த மரியாள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மரியாளின் தாழ்மையை பார்த்துதான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவர் மனு அவதாரம் எடுப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாயிருந்த மரியாள் அவளுடைய தாழ்மை நிமித்தமாக அந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆயக்காரன் அவனுடைய செபம் தாழ்மையுள்ள செபமாயிருந்தது. தன்னை தாழ்த்தி செபித்தான். தாழ்மையுள்ள அவனுடைய செபம் கேட்கப்பட்டது. கூட வந்தவனிடத்திலோ பெருமை இருந்தது. நான் வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசுவபாகம் கொடுக்கிறேன், இவனைப் போல நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி தன்னை மேன்மையாகவும் மற்றவனை அவன் அற்பமாகவும் எண்ணி அவன் செபிக்கிற அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. மாறாக ஆயக்காரன் பிதாவை நோக்கி பார்க்க கூட துணிவில்லாதவனாக அவன் தன்னுடைய மார்பிலே அடித்து அழுது புலம்பி ஜெபித்தான். பாவியாயிருக்கிற என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தாழ்மையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவன் நீதிமானாக வீட்டிற்கு திரும்புகிறான் என்று சொன்னார். ஆம், தாழ்மையின் ஜெபத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆகாபின் தாழ்மையை கண்டதினாலே ஆகாபின் மேலிருந்த உக்கிர கோபத்தை விட்டு ஆண்டவர் திரும்பினார். மனாசே தன்னை தாழ்த்தினதினாலே, தாழ்த்தி ஜெபித்ததினாலே அவனை ஒப்பு கொடுத்தாலும் அவன் ஜெபித்ததினாலே அவனுடைய தாழ்மையின் ஜெபத்தை கேட்டு அவனை மீட்டு கொண்டு வந்தார். தன்னுடைய அரண்மனைக்கு அவனை கொண்டு வந்தார். எஸ்தர் ராணி 3 நாட்கள் உபவாசம் இருந்து தாழ்மையுடன் ஜெபித்தார்கள். உபவாசித்து தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, தாழ்மையுள்ள ஜெபம் நிச்சயம் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். உங்களுக்கு
உடனே பதிலை கொண்டு வரும் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. மனம் தாழ்மையுடன் ஜெபம் பண்ணுங்கள். மன தாழ்மையுடன் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்கிறதை மறந்து விடாதிருங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்மையில் கிருபை அளிக்கிறவரே, அண்ணா ஆண்டவரே சோத்திரப்பா, மரியாளின் தாழ்மையை நோக்கி பார்த்தவரே, அன்னாளின் தாழ்மையை நோக்கி பார்த்தவரே, நாங்களும் தாழ்மையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஐயா. ஆகாவின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தீர். அவனுக்கு வர இருந்த ஆக்கினியை அவன் மேல் வராமல் நீ தடுத்தீரப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தாழ்மையோடு நாங்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. மனம் இறங்குவீராக, எங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவீராக. நாங்களும் ஒரு அற்புத அதிசயங்களை காணும்படி செய்வீராக. எல்லா இக்கட்டுக்கு எங்களை விலக்கி காத்தருளும்படி செபிக்கிறேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறீர். எப்போதும் எங்களுக்கு துணை நிற்பீராக. எங்கள் ஒவ்வொரு காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.